கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பெரிய விலையில் மந்தி பிரியாணி சாப்பிட்ட 17 பேருக்கு வாந்தி மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் 4 பெண்கள் உட்பட 17 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே பெரிய விலை மீனவ கிராமத்தை சேர்ந்த அருள் என்பவர் கடந்த சனிக்கிழமை மதியம் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் ஹோட்டல் ஒன்றில் பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்ததாக கூறப்படுகிறது. ஆர்டர் செய்த 20 மந்தி பிரியாணி மற்றும் சிக்கனை வீட்டுக்கு கொண்டு வந்து இரவு குடும்பத்தினர் மற்றும் 20 பேருக்கு கொடுத்து சாப்பிட்டுள்ளார். பிரியாணி சாப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் சாப்பிட்ட சில மணி நேரத்தில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்ற நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 17 பேருக்கு தொடர்ந்து வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் குளச்சலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 15 பேரும், நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் 2 பேரும் என 17 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 குழந்தைகளில் உடல் நடுக்கத்துடன் காணப்பட்டதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் மணவாளக்குறிச்சி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே தகவல் அறிந்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் இன்று அந்த ஹோட்டலில் சோதனை நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஹோட்டல் உரிமையாளர் கூறும்போது, மந்தி பிரியாணி தற்போது ஆர்டர் செய்து வாங்கி சென்ற நிலையில் இதுகுறித்து பாதிப்படைந்தவர்கள் குறித்து தாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் மருத்துவர்கள் கூறும் தகவலின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு மருத்துவமனையில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.